ஹலோ சவுதியில் ஈத் ஹாலிடே அப்போது 4 or 5 days வந்து ஈத் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ்லாம் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து ஜுபேல் ஒன் டே போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து பனானா பீச் வந்து போனோம். அங்கே வந்து போயிருந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ குழந்தைங்களோட எங்கெங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, அப்படி வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பனானா பீச்சுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் போய் இப்போது ஒரு 3 year கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது வந்து ரொம்பவே சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைம் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரில சரியா. இப்போ வந்து 10 riyal per head. கிட்ஸ்க்கு வந்து இல்லை, அடல்ட் மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளார போய் நம்ம வந்து ஸ்விம்மிங் அண்ட் சம்திங் அந்த இதிலலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து செப்ரேட்டாக வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்து நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுங்களுக்கு தேவையான டாய்ஸ் அந்த மாதிரிலாமும் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியும் நம்ம அங்கே போனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம இங்கே வாங்குறதை விட நம்ம வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இங்கே நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது அண்ட் ப்ரைஸும் கூட. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிட்டிங்க்காக சேர் அதெல்லாமும் அவைலபிள் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி வந்து நம்ம வந்து அதுக்கு பே பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீ. அண்ட் பீச் சைடு இருக்கிறது வந்து பே பண்ணுமா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. நாங்கள் டைம் லேட்டாக தான் போயிருந்தோம். ஸோ அதனால் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் ஈத் டைம் போனதுனால இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மேகாவுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் மேலே வந்து கிட்ஸ்லாம் கூப்பிட்டு ப்ளே பண்ணலாம் வச்சாங்க. அதுக்கெலாம் போய் நல்லா விளாண்டுட்டுலாம் வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு புது செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. பூல் மாதிரி, ஸ்விம்மிங் பூல் மாதிரி கிட்ஸ்க்காக வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து கிட்ஸ்க்கு மட்டும் பே பண்ணும். அது 30 or 40 riyal நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்விம்வேர் வந்து போட்டு விட்ருக்கணும். அப்புறம் வந்து கிட்ஸோட யாராவது ஒரு அடல்ட் மட்டும் போய்க்கலாம், உள்ளே அலோட் பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து ஸ்விம் சூட் ஏதாவது போட்டிருந்தா தான் உள்ளே விடுவாங்க. அப்படி நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகல எங்களுக்கு. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் பாப்பாவோட உள்ளே கொஞ்சம் நேரம் போயிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்விம் சூட் போடாதனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக கிட்ஸோட சேஃப்டிக்காக நிறைய பேர் வந்து அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து போய் பக்கத்தில் நின்று அவங்க கேர் பண்ணி தூக்கி விடுறது, ஏற்றி விடுறது அதெல்லாம் வந்து பார்த்துக்குறாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் வந்து குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் ஸ்லைட் பண்ண அதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். மேகாவுமே வந்து ஒரு 2 times கிட்ட தான் ஸ்லைட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட் பண்ண போகலை. சும்மா அந்த இதில் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு அப்படி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் போய் கூப்பிட வெளியிலே வரமாட்டாங்களா, அதே மாதிரி தான் இப்போவும். ஒரு டைமிங் பொறுத்து இந்த இதில் வந்து ஒரு 3 hour 2 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வெளியில் அனுப்பி விட்டுட்டு அடுத்த பேட்ச் வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்விம் செட்டப் வந்து முன்னாடிலாம் இல்லை, இந்த 1 year இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் யாராவது கிட்ஸ் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா மறக்காமல் வந்து ஸ்விம் சூட் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே போய் நம்ம தனியாக வாங்கி போட்டு தான் கண்டிப்பாக வந்து உள்ளார அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தோன்னா எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து